ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் வாடகைதாரர்களை வெளியேற்ற தடை விதித்த மேயரின் உத்தரவுக்கு இடைக்கால தடை உத்தரவு விதித்த நீதிமன்றம். இஸ்ரேல் லெபனான் அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து பிரான்ஸ் முழுமையாக நீக்கம். மத்திய கிழக்கில் குறையும் ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு. பிரபல பேசிக் ஃபிட் நிறுவனத்தில் மாபெரும் தரவு கசிவு. பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 10 லட்சம் உறுப்பினர்கள் பாதிப்பு. பாரிஸில் ஏலத்திற்கு வரும் ஐஃபில் கோபுரத்தின் வரலாற்று படிக்கட்டு பல லட்சம் யூரோக்கள் விலை போகும் என எதிர்பார்ப்பு. பிரான்சில் வீடுகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கும் ஸ்குவாட்டர்ஸ் விவகாரம். தனது சொந்த வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்து ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்றிய வயோதிபர். பிரான்சில் உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. திருட்டு அபாயம் அதிகரிப்பால் பொது இடங்களில் நகை அணிவோருக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை. பிரான்சில் டிஜிட்டல் குடியிருப்பு அனுமதி முறையால் பெரும் சர்ச்சை. புதிய விதிகளால் தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டினர் கடும் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சின் செயின்ட் டெனிஸ் நகர மேயர் பாலி பகாயோகோ வாடகைதாரர்களை வீடுகளிலிருந்து கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு தடை விதித்து வெளியிட்டிருந்த உத்தரவை மான்ட்ரூயல் நிர்வாக நீதிமன்றம் தற்போது இடைக்காலமாக நிறுத்தி வைத்துள்ளது. செயின்ட் டெனிஸ் மாகாண நிர்வாகம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் மேயரின் இந்த உத்தரவு சட்டப்பூர்வமானதா என்பதில் கடுமையான சந்தேகம் உள்ளது என குறிப்பிட்டு இந்த தடையை விதித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 1 மேயரால் வெளியிடப்பட்ட இந்த நகராட்சி உத்தரவில் வாடகைதாரர்களை குடியிருப்புகளிலிருந்து வெளியேற்றுவதற்கு முன்பாக அவர்களுக்கு முறையான மாற்று உறைவிட வசதி கட்டாயம் ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த உத்தரவின் சட்டப்பூர்வ தன்மை குறித்த இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை இதனை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பிரான்சின் உயரிய நீதிமன்றமான கன்சைல் டேட்டா வழங்கிய முந்தைய தீர்ப்புகளை சுட்டிக்காட்டிய நீதிபதி, வீடுகளிலிருந்து வாடகைதாரர்களை வெளியேற்றுவதை தடுக்க மேயருக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெளிவுபடுத்தினார். இதன் மூலம் நீதித்துறையால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட நடவடிக்கைகளை நிர்வாக அதிகாரிகள் தன்னிச்சையாக மாற்ற முடியாது என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வாடகைதாரர்கள் எதிர்கொள்ளும் சமூக அவசர நிலையை சமாளிக்கவே மனிதாபிமான அடிப்படையில் இந்த நடவடிக்கையை எடுத்ததாக மேயர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இது சட்டத்திற்கு புறம்பான செயல் என மாகாண நிர்வாகம் முன்பே எச்சரித்திருந்தது. இதற்கு முன்பாகவே பிரான்சின் பங்னியூ மற்றும் ஜெனவிலியர்ஸ் போன்ற பிற நகராட்சிகளிலும் மேயர்களால் இதேபோன்ற தடைகள் பிறப்பிக்கப்பட்டு பின்னர் அவை நீதிமன்றத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்ததை தொடர்ந்து தற்போது இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையிலான முக்கிய அமைதி பேச்சுவார்த்தைகளில் இருந்து பிரான்ஸ் அதிரடியாக விலக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்று வரும் இந்த நேரடி அமைதி பேச்சுவார்த்தைகளில் பிரான்ஸ் பங்கேற்கவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல், இந்த பேச்சுவார்த்தைகளில் பிரான்சின் தலையீடு முற்றிலும் பொருத்தமற்றது என வெளிப்படையாக கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்த நிகழ்வு பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் தூதரக உறவுகளை தெளிவாக காட்டுகிறது. லெபனானில் செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அமைப்பினர் பிராந்திய மோதல்களில் தீவிரமாக ஈடுபட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் அவர்கள் மீது மிக கடுமையான இராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. இஸ்ரேலின் இந்த தொடர் தாக்குதல்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததுடன் பல லட்சம் பேர் தங்களின் இருப்பிடங்களை விட்டு வெளியேறி அகதிகளாக இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களை கடுமையாக கண்டித்த பிரான்ஸ் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தியது. பிரான்சின் இந்த நிலைப்பாடும் பாலஸ்தீன அரசிற்கான அங்கீகாரமுமே இஸ்ரேலின் எதிர்ப்பை தூண்டி இரு நாடுகளுக்கு இடையேயான அரசியல் முரண்பாடுகளை மேலும் ஆழப்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகள் இந்த பிரச்சினைக்கு தூதரக ரீதியிலான தீர்வுகளை முன்னிறுத்தினாலும் இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக இராணுவ வலிமையையே முதன்மையாக கருதுகிறது. தற்போதைய நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டணியே இந்த பிராந்தியத்தில் முழு ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் முற்றிலும் அமெரிக்காவின் வழிநடத்தலில் நடைபெறுவதால் அங்கு பிரான்சின் செல்வாக்கு பெருமளவு சரிந்துள்ளது. இது பிரான்சின் செல்வாக்கு சரிவை மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பிரச்சினைகளில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவின் பங்கும் தொடர்ந்து குறைந்து வருவதையே சுட்டிக்காட்டுவதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.
பிரான்ஸ் உள்ளிட்ட பல ஐரோப்பிய நாடுகளில் செயல்பட்டு வரும் பிரபல உடற்பயிற்சி மையமான பேசிக் ஃபிட் நிறுவனத்தில் அதன் உறுப்பினர்களின் தனிப்பட்ட தரவுகள் பெருமளவில் கசிந்துள்ளதாக அந்த நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உறுப்பினர்கள் கிளப்புகளுக்கு வருகை தரும் பதிவுகளை சேமித்து வைக்கும் கணினி அமைப்பில் ஏற்பட்ட அனுமதியற்ற ஊடுருவல் காரணமாகவே இந்த தரவு கசிவு ஏற்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹேக்கர்கள் வாடிக்கையாளர்களின் பெயர், முகவரி, மின்னஞ்சல், தொலைபேசி எண், பிறந்த தேதி மற்றும் வங்கி தொடர்பான சந்தா விவரங்கள் போன்ற முக்கிய தகவல்களை திருடியுள்ளனர். இந்த மாபெரும் தரவு கசிவால் பிரான்ஸ், பெல்ஜியம், ஜெர்மனி, ஸ்பெயின், லக்சம்பர்க் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 10 லட்சம் உறுப்பினர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நெதர்லாந்தில் மட்டும் சுமார் 2 லட்சம் பேரின் தரவுகள் கசிந்துள்ளன. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேசிக் ஃபிட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் வாடிக்கையாளர்களின் கடவுச்சொற்கள் எதுவும் திருடப்படவில்லை என்றும் எந்த ஒரு அடையாள ஆவணங்களும் தங்களது அமைப்பில் சேமிக்கப்படவில்லை என்றும் நிறுவனம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி பேசிக் ஃபிட் நிறுவனம் ஐரோப்பா முழுவதும் சுமார் 12 நாடுகளில் 5.8 மில்லியன் உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த தரவு கசிவு சம்பவத்தை தொடர்ந்து வாடிக்கையாளர்களின் தரவு பாதுகாப்பை உறுதி செய்ய நிறுவனம் தனது இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஐஃபில் கோபுரத்தின் ஆரம்பகால சுருள் படிக்கட்டின் ஒரு பகுதி வரும் மே 21ஆம் தேதி பாரிஸ் நகரில் பொது ஏலத்தில் விடப்பட உள்ளது. கடந்த 1889ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த படிக்கட்டுகள் 1983ஆம் ஆண்டில் கோபுரத்தை புதுப்பிக்கும் பணிகளுக்காக பாதுகாப்பாக அகற்றப்பட்டன. சுமார் 14 இரும்பு படிகளை கொண்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க பகுதியானது தற்போது 1,20,000 முதல் 1,50,000 யூரோக்கள் வரை விலை போகும் என அதிகாரப்பூர்வமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அரிய படிக்கட்டு பகுதி கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தனிநபர் ஒருவரால் மிகவும் கவனமாக பாதுகாக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் இதனை ஏலத்தில் விற்க முடிவு செய்துள்ளார். சுமார் 137 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சின்னம் என்பதால் உலகம் முழுவதும் உள்ள பழம்பொருள் சேகரிப்பாளர்கள் மத்தியில் இதற்கு மாபெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கடந்த 1983ஆம் ஆண்டு கோபுரத்தில் மின்தூக்கிகள் அமைக்கும் பணிகளுக்காக இந்த படிக்கட்டுகள் அகற்றப்பட்ட போது அவை 20 வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஏலத்தில் விற்கப்பட்டன. இன்று அந்த படிக்கட்டின் பாகங்கள் ஜப்பான், நியூயார்க் மற்றும் டிஸ்னிலாந்து என உலகின் பல்வேறு முக்கிய பகுதிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பிரான்சில் உள்ள சில முக்கிய அருங்காட்சியகங்களிலும் இவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. முந்தைய ஏலங்களில் கோபுரத்தின் இத்தகைய வரலாற்று பொருட்கள் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பை விட பல மடங்கு அதிக விலைக்கு விற்கப்பட்டுள்ளதால் இம்முறையும் இதற்கு மாபெரும் விலை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு இந்த படிக்கட்டை ஏலத்தில் எடுக்க ஆர்வம் காட்டும் வாங்குபவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் சமீப காலமாக ஸ்குவாட்டர்ஸ் எனப்படும் வீடுகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பவர்கள் தொடர்பான செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. பிரான்சின் பழைய சட்டப்படி ஒருவர் ஒரு வீட்டிற்குள் நுழைந்து 48 மணி நேரத்திற்கு மேல் தங்கிவிட்டால் உரிமையாளர் அவர்களை உடனடியாக வெளியேற்ற முடியாது. நீதிமன்றம் மூலம் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகே வீட்டை மீட்க முடியும் என்ற நிலை இருந்தது. இது பல வீட்டு உரிமையாளர்களை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது. இந்த சூழலில் சமீபத்தில் தனது வீடு ஆக்கிரமிக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வயதான தாய் ஒருவர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தாமதமானதால் அதிரடி நடவடிக்கையில் இறங்கினார். தனது அண்டை வீட்டார் மற்றும் ஆதரவாளர்களுடன் வீட்டின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் தனது நிலையை வீடியோவாக வெளியிட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்தார். அந்த வீடியோ வைரலாகி அரசுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்தது. ஒரு கட்டத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்ற சிறு இடைவெளியை பயன்படுத்தி தனது வீட்டிற்குள்ளேயே அதிரடியாக நுழைந்த அந்த தாய், இது என் வீடு, என்னை யாரும் வெளியேற்ற முடியாது என பிடிவாதமாக இருந்து ஆக்கிரமிப்பாளர்களை வெற்றிகரமாக வெளியேற்றினார். இத்தகைய ஆக்கிரமிப்பு சம்பவங்கள் மற்றும் பொதுமக்களின் போராட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்ததையடுத்து பிரான்ஸ் அரசு தற்போது கஸ்பரியன் பெர்ஜே என்ற புதிய ஆன்டி ஸ்குவாட் சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி வீட்டை ஆக்கிரமிப்பவர்களுக்கு கடுமையான சிறை தண்டனையுடன் 3 மடங்கு அபராதம் விதிக்கப்படும். மேலும் உரிமையாளர் புகார் அளித்த 48 மணி நேரத்திற்குள் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பாளர்களை விரைவாக வெளியேற்ற அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டை ஆக்கிரமிப்பவர்கள் மட்டுமின்றி நீண்ட காலமாக வாடகை தராமல் ஏமாற்றும் வாடகைதாரர்களை விரைவாக வெளியேற்றவும் இந்த புதிய சட்டம் உரிமையாளர்களுக்கு வழிவகை செய்கிறது. பிரான்சில் நடப்பு ஆண்டில் தங்கத்தின் விலை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தொடர்ந்து உச்சத்தை எட்டி வருவதால் மக்கள் மத்தியில் குறிப்பாக அதிக நகைகளை அணியும் பெண்களிடையே பாதுகாப்பு குறித்த கவலைகள் பெருமளவு அதிகரித்துள்ளன.
பொருளாதார நெருக்கடி மற்றும் தங்கத்தின் அதீத மதிப்பு காரணமாக பொது இடங்களில் விலை உயர்ந்த கழுத்துச் சங்கிலிகள், வளையல்கள் மற்றும் மோதிரங்களை அணிந்து செல்வோரை குறிவைத்து தெருக்களில் நகை பறிப்பு மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகரிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. இதன் காரணமாக பிரான்சில் வசிக்கும் தமிழ் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பொது இடங்கள், சந்தைகள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் போன்ற கூட்ட நெரிசல் மிகுந்த பொது போக்குவரத்துகளில் பயணம் செய்யும் போது தேவையற்ற அதிகப்படியான நகைகளை அணிவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தவிர்க்க முடியாத சூழலில் நகைகள் அணிந்திருந்தால் அவற்றை ஆடைகளுக்குள் மறைவாக மூடி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் அதிக மதிப்புள்ள நகைகளுக்கு முறையான காப்பீடு செய்வது அவசியம் என்றும் அவற்றை வீட்டில் பாதுகாப்பற்ற நிலையில் வைப்பதை தவிர்த்து வங்கி லாக்கர்களை பயன்படுத்துவது சிறந்தது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் அவசர உதவிகள் தேவைப்படுவோர் காவல்துறையின் 17 என்ற எண்ணையோ அல்லது ஐரோப்பிய அவசர எண்ணான 112 என்ற எண்ணையோ உடனடியாக தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் வசிக்கும் வெளிநாட்டினர், குறிப்பாக தமிழர்கள் உள்ளிட்ட புலம்பெயர் மக்கள் அங்குள்ள அனஃப் எனப்படும் புதிய டிஜிட்டல் குடியிருப்பு அனுமதி முறையால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்துள்ள புதிய மாற்றங்கள் இந்த சிக்கலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. குடியிருப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் முறை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதில் இணையதளம் அடிக்கடி முடங்குவது, ஆவணங்களை பதிவேற்ற முடியாமை போன்ற பல்வேறு தொழில்நுட்ப குளறுபடிகள் உள்ளதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. முன்பு போல நேரடியாக பிரீஃபெக்சர் அலுவலகங்களுக்கு சென்று முறையிட முடியாமல், தொழில்நுட்ப பிழை ஏற்பட்டால் யாரிடம் உதவி கேட்பது என தெரியாமல் மக்கள் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். அத்துடன் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய குடிவரவு சட்டங்களும் வெளிநாட்டினருக்கு கூடுதல் சவாலாக மாறியுள்ளன. பல ஆண்டுகளாக வசிக்கும் வெளிநாட்டினரும் பிரான்சின் கலாச்சாரம் மற்றும் மதிப்புகள் குறித்த 40 கேள்விகள் கொண்ட கட்டாய குடிமை தேர்வில் கலந்து கொண்டு 80% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியமாக்கப்பட்டுள்ளது. மேலும் 10 ஆண்டு வதிவிட உரிமை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி தகுதி A2 நிலையிலிருந்து P1 நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இது மொழிப்புலமை குறைவாக உள்ள முதியவர்கள் மற்றும் சாதாரண தொழிலாளர்களுக்கு பெரும் தடையாக உருவெடுத்துள்ளது. இந்த நிர்வாக மற்றும் தொழில்நுட்ப குளறுபடிகளால் விளிம்பு நிலையில் உள்ள தமிழர்கள் உள்ளிட்ட பல வெளிநாட்டினர் தங்களின் தற்காலிக அனுமதிச் சீட்டை சரியான நேரத்தில் ஆன்லைனில் புதுப்பிக்க முடியாமல் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் வங்கிக் கணக்குகளை பராமரிக்க முடியாமை, வீட்டு வாடகை உதவி மற்றும் மருத்துவ காப்பீடு நிறுத்தப்படுவது போன்ற கடுமையான நெருக்கடிகளையும் அவர்கள் எதிர்கொள்கின்றனர். டிஜிட்டல் மயம் என்பது நிர்வாகத்தை எளிதாக வேண்டுமே தவிர மக்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் பிரான்சின் உயரிய நீதிமன்றமான கான்சேல் டேட்டா நீதிமன்றத்தில் கூட்டாக வழக்கு தொடர்ந்துள்ளன. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.